World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயுடைய மகளிரணி செயலாளர் திருமதி ஐஸ்வர்யா மஞ்சுளா தேவி அவர்கள் வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்மளுடைய தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயனுடைய 54வது ஜோதிட கருத்தரங்கத்துடன் கூடிய தர்மபுரி மாவட்ட ஜோதிட நல சங்கம் விழா இன்னைக்கு சிறப்பாக ஆரம்பிச்சிருக்குதுங்க. இந்த விழாவுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்து தலைவர் பொறுப்பேற்றிருக்கின்ற நம்மளது ஜோதிடர் ஜெயவேல் ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த அவரது மனைவி அம்மா பத்மா அம்மா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் அவர்களுடைய நிர்வாக சங்கத்தினர் அனைவருக்கும் எங்களது தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயனுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்மளுடைய நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்திலிருந்து 4 மாவட்டத்தில் நம்மளது தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயமானது பயணம் தொடர்ந்து கொண்டே வருகிறது. இது இன்னும் நம்மளுடைய இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திலும் மட்டுமல்லாமல் வெளி ஸ்டேட் அண்ட் வெவ்வேறு நாடுகளிலும் இனியும் இந்த பயணம் தொடரும் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்மளுடைய பலம் என்ன வந்ததுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும், நம்மளுடைய பலம் என்ன? பழம் இல்லை, வாழைப்பழம் ஆப்பிள் ஆரஞ்சு சொல்லல, பலம், ஸ்ட்ரென்த். வாட்ஸ் யுவர் ஸ்ட்ரென்த்? எனிபடி யூ நோ தட்? சொல்லுங்க, உங்களுடைய பலம் என்ன? நான். அப்போ உன்னுடைய உடலா இல்ல உங்களுடைய மனமா? இஸ் இட் ஓகேவா? கான்ஃபிடென்ட். ஓகே, சரிங்களா. உங்களுடைய பலம், ஸ்ட்ரென்த் என்னன்னா மனசு. ஏன்னா நம்மளுடைய உடம்பு நல்லா இருக்கு, ஓகேங்களா, நல்லா ஹெல்த்தியா இருக்கீங்க. பட் மனசு சரியில்லை, ஃபெட் ஆகுது. ஏதோ வேலை செய்ய தோணுமா? வேலை நிறைய இருக்கு, சரிங்களா. வேலை செஞ்சா சேலரி, உடம்பு நல்லா இருக்கு, ஹெல்த்தியா இருக்கு, எந்த நோய் நொடியும் இல்லை. பட் மனசு சரியில்லை. ஏதோ செய்ய தோணும், சக்சஸ் பண்ண தோணுமா? தோணாது, சரிங்களா. அப்போ நம்மளுடைய பலம் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன, மனசு. ஸோ அதை எப்பவுமே என்ன ஆகக்கூடாது, ஃபெடப் ஆகக்கூடாது. நம்ம ஜோதிட ரீதியாக மனசுக்கான காரகம் என்ன? சந்திரன், சரிங்களா. அப்போ சந்திரன் எந்த நம்மளுடைய 12 கட்டத்துல எந்த கட்டத்துல சந்திரன் இருக்கிறதோ அதைத்தான் என்னன்னு சொல்லுவோம்? லக்னம் சொல்லுவோமா, ராசின்னு சொல்லுவோமா? சந்திரன் இருக்கும் இடம் தான் ராசி, சரிங்களா. அப்போ உங்களுடைய பலம் எது? ராசியா, லக்னமா, இல்ல கிரகமா, சூரியனா, சந்திரனா? ராசி, சரியா. அப்போ உங்களுடைய பலம் என்னது? உங்களுடைய ராசி. அதனாலதான் நம்ம எந்த கோவில் போனாலும் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி உங்களுக்கு பேர்ல அர்ச்சனை பண்றோம்? ஃபர்ஸ்ட் உங்களுடைய பேரு, அதுக்கடுத்து என்ன குலம் கோத்திரம் அதெல்லாம் இருக்குது. அண்ட் தென் என்னது? ராசி, சரிங்களா. அப்ப மஞ்ச விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம், சரிங்களா. அப்போ நம்மளுடைய பலத்தை என்ன பண்ணிட்டே இருக்கிறோம்? ஒவ்வொரு டைமும் நம்ம ஸ்ட்ரென்த் இன்னும் பலத்தை கூட்டிக் கொண்டே இருக்கின்றோம், சரிங்களா. அப்போ நீங்கள் எந்த விதமான சூழ்கள் இருந்தாலும் சந்திரன் அப்படிங்கிறது தான் உங்களுடைய ராசி, சரிங்களா. அப்போ அந்த ராசியை பலப்படுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தசாபுத்திகளா இருந்தாலும் சரி, என்ன விஷயங்கள் எது நடந்தாலும் சரி, என்ன ஆக முடியாது, உங்களால் தோற்க முடியாது. என்றும் வளர்ச்சியும் வெற்றியுமே பெற்றுட்டே இருப்பீங்க, சரிங்களா. அப்போ நீங்கள் எந்த ராசியில பிறந்திருக்கீங்கன்னு பாருங்க, சரிங்களா. அப்போ அந்த ராசியை கெட்டியா பிடிச்சுக்கோங்க, சரிங்களா. அந்த ராசிக்கு உண்டான தெய்வங்கள், அந்த ராசிக்கு உண்டான கிழமைகள், அந்த ராசிக்கு உண்டான விஷயங்கள், அது எல்லாத்தையும் நீங்க பலப்படுத்திட்டே வாங்க, சரிங்களா. இப்போ என்ன எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா கடக ராசி அப்படின்னா, கடகராசி எந்த இதுல இருக்கு, அதனுடைய தன்மை, பஞ்சபூத தன்மை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க, வேற ரொம்ப டெப்தாலாம் போக வேண்டியது இல்லை. இப்போ கடகராசி அப்படின்னா அது என்ன வீடு? நீர் ராசியா, நில ராசியா? நீர் ராசி, சரிங்களா. அப்போ நீங்க கோவிலுக்கே போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நீர் சம்பந்தமான பொருட்களை தானம் பண்ணுங்க, சரிங்களா. அப்ப என்ன, பன்னீர் அபிஷேகம் பண்ணலாமா? சரிங்களா. அப்ப நீர் ஆகாரத்தை அதிகமா சாப்பிட்டே வாங்க. எப்போ ஒரு கடகராசியில் ஒருத்தங்க இருக்கீங்க, பிறந்திருக்கீங்க எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னா, ரொம்ப மனசு எப்பாவது ஃபீலிங்காக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா
நீர் ஆகாரங்கள் அதிகமாக எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பலத்தை வந்து கொடுக்கும். அதே தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும். இப்போ வந்துட்டு மேசராசி எடுத்துக்கிங்க அப்படின்னா அது வந்து என்னது, நெருப்பு தத்துவமா. அப்போ என்ன பண்ணணும், ரொம்ப மனசு அதாவது ரொம்ப ஒரு மாதிரி கவலைகள் உங்களுக்கு மனதளவில் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கே, இல்லை சந்திரன் வீக்காக இருக்கே, மேசராசிக்காரருக்கு சந்திரன் வீக்காக இருக்குன்னா என்ன பண்ணணும், தீப வழிபாடு அதிகமாக எடுத்துகிட்டே வாங்க. அப்போ பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களோட சந்திரன் வலுப்பெறும். அப்போ சமைக்கலாம், மன சரியில்லை போய் ஏதோ ஒன்று சமைங்க. மேசராசிக்காரங்க என்ன அது நெருப்பு தத்துவத்தை ஆக்டிவேட் பண்ணுறோமா, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அதனுடைய பலம் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். இதே தான் பஞ்சபூத தத்துவத்தை மட்டும் நீங்கள் ஈர்க்கிட்டே வாங்க. உங்களுக்கு மனம் வலிமையாக இருந்தால் எந்த விதமான தடைகள் வந்தாலும் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அனைத்து விதமான சகல செல்வத்தையும் பெற்று வாழ்வாங்க. எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் நம் தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவானது இன்னும் பல கிளைகளை நம்ம இன்னும் பரப்பிட்டே வருவோம். அடுத்த அப்கமிங் நம்மளுடைய மாநாடு கருத்தரங்கமானது ஏப்ரல் மாதம் சென்னையில் ஏப்ரல் 25ஆம் தேதியில் சென்னையில் நடைபெற உள்ளது. அதுக்கு நம்மளுடைய ஜோதிட சொந்தங்கள் அனைவருடைய ஆதரவும் வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.